ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் துவாக்குடி வெர்சஸ் உறையூர். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க துவாக்குடி. இந்த மேட்ச்சுக்கு 3 ஓவர். உறையூரோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே பிரசன்னா ஸ்டேக்கில் இருக்காங்க. நான் ஸ்டேக்கேஷனில் முருகா. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கார்த்தியனை. மேட்சோட முதல் பந்து ஸ்லோ ஓவர் 1 மாதிரி போட்டார். நேராக தூக்கி காலில் சொருவிட்டாங்க. செகண்ட் ஒன் ஷார்ட் லெக் சைடுக்கு கையில் அழகாக விழுவுதுங்க. சூப்பர் டேக்கு. அவர்கிட்ட ரொம்ப சம்மளோவாச்சு. பிரேக் த்ரூ 2வது பால்லே கிடச்சிருக்கு. லெஃப்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுக்கிறாங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன் ஹரி வராங்க. தேர்ட் பால் ஓவரில் மறுபடியும் முதல் பந்து நேராக தூக்கி வித்து கொடுக்காம யாருக்கிற போட்டிருக்காரு. சிங்கிள். ஃபோர்த் ஒன் மறுபடியும் காலபைரவர் தடுக்க பார்க்கலாப்பா. மறுபடியும் இன்ஃபேன் போட்ட போயிருக்காங்க ஒரு சிங்கிள். ஸ்டேக்கில் ஹரி. அடுத்த பந்து இந்த தடவை நல்லா விலையை வந்திருக்கு. பந்து லாஃப்ட் அதுதான் பண்ண முடியும். கடைசி பந்து ஓவரில் சாம வந்து ஐயோ கேட்சுன்னு சொல்ல முடியாதுங்க. ரொம்ப க்ளோஸாக போச்சு. உடம்பு ஒட்டி வந்துச்சு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 2. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க உறையூர். செகண்ட் ஓவர் பொறுத்துக்கு ஸ்கை அருண் வந்திருக்காங்க. ஸ்டேக்கில் முருகா. அவரோட முதல் பந்து நல்ல ஒரு யார்க்கர் ஒன்று வந்திருக்கு. ஷார்ட்டில் ஃபீல்டரில் சிங்கிள் எடுத்துப்பாங்க. செகண்ட் ஒன் ஓவரில் ஏஜ் ஃபர்ஸ்ட் ஸ்லிப் லாரன்ஸ் அவர் கைக்கு போயிருக்கு. அதில் ஒரு சிங்கிள். தேர்ட் பால் அருண் வந்து ஸ்டேக்கில் முருகா தரையோட போது மறுபடியும் வைடிஷ் லாங் ஆஃப் இன்ஃபேண்ட் இருக்காங்க. சிங்கிள் மறுபடியும். நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ். பேட்டில் மிடில் பண்ணாலும் கையில் விடுதுங்க. ஓய்யோ தமிழண்ணே கையில் கேட்ச் ட்ராப்பு. சிங்கிள் எடுக்கிறாங்க. அடுத்த பந்து நல்ல பந்துங்க. ஸோ கொஞ்சம் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார். ஸ்டிக்கு மேலே ஒரு டாட் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒன் அதுவும் சேம் லைன் லென்த் மெயின்டைன் பண்ணாங்க. லாஸ்ட் 2 பாலுமே ஒரே பந்து ஒரே ரிசல்ட் டாட் ஆகிருக்கு. ஓவரை முடிக்கிறாங்க. இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 6. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க உறையூர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் பொறுத்துக்கு விஜய் வந்திருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவரோட முதல் பந்து ரிவர்ஸுக்கான மிச்சினே ஐயோ உடம்புல பட்டு ஸ்டெம்பில் பட்டுருச்சு. முதல் பாலே பிரேக் த்ரூ கொண்டாந்துருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறமா வரக்கூடிய பேட்ஸ்மேன் சேகர் வராங்க. செகண்ட் பால் ஓவரில் விஜய் டு சேகர். மறுபடியும் முதல் பந்து ஸ்டெம்ப் லைனில் சரியாக பாடல. காட்டன் போல்ட் கவரே போகும். நல்ல சான்ஸ். ட்ராவல் பெருசாக இருந்தாலும் பவுலராலே இப்போ எடுக்க முடியல. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு. இங்கே 2 3 வருது. எஸ் 3 ரன்னு. இன்னும் பந்து வரல. ஐயோ அது 2 சாக்ரிஃபைஸாக எடுத்துருக்க ஆள் இல்லை. ராஜானே போகிறாங்க. எஸ் விக்கெட் கிடச்சிருக்கு இந்த பந்தில். அடுத்த பந்து பிக் ஸ்விங் அண்ட் மிஸ். பாடியை போட்டு தடுத்தார் விக்கெட் கீப்பர். இங்கே டாட் ஆகிருக்கு. மறுபடியும் ஸ்டெம்ப் லைனா. எஸ் ஒரு ஸ்லோவர் வேரியேஷன் மாதிரி கையை திருவினார். கார்த்தியனை அங்கே லாங் ஆன் சிங்கிள். அவர்கிட்ட போயிட்டு ஸ்ட்ரைக்லிங்க நியூ பேட்ஸ்மேன். முதல் இன்னிங்ஸில் லாஸ்ட் 2 பாக்கி இருக்குது. ஒரு ஸ்லோவர் ஒன்றுங்க கையிலே தெரிஞ்சு விரலை திருப்பினார். லாஸ்ட் 2 பாலாகவே விரலை திருப்ப தான் பார்க்குறாரு. ஒரு ஆஃப் கட் வேரியேஷன் மாதிரி டாட் ஆகிருக்கு. முக்கியமான வந்து டார்கெட்டை திரும்ப வைக்கக்கூட வந்து வருதுங்க. சரியாக போடல. காட்டன் போல்டுக்கு வாய்ப்பு இல்லாமல் சிங்கிள் டபுளாக மாற்ற ஐயோ 2 எடுத்திருக்காங்க இந்த முதல்ல. இதோட இன்னிங்ஸ் முடியுது. முதல்ல பேட்டிங் முடிச்ச உறையூர் 12 அடிச்சிருக்காங்க. ஸோ 18ல் 13 இப்போ டார்கெட் துவாக்குடிக்கு. ஸோ நல்ல செட்டிங் டீம் ஒன்று வந்திருக்கு. ஸோ மேட்சை இழுத்து பிடிச்சி போட்டே தெரியணும். இந்த மேட்சை இந்த ரவுண்ட் 2 மேட்சை அவங்க ஜெயிக்கிறதுக்கு. துவாக்குடியோட ஓப்பனிங் பேர் ரவுண்ட் 1 வந்து அதே பேர் வராங்க. ஸ்டேக்கில் ராஜன் இருக்க போகிறாங்க. நான் செகண்டில் தினேஷ். ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு மாறி அவர்கள் வந்திருக்காங்க. ரவுண்ட் 1 ஒரு கலக்கல் பெர்ஃபார்மன்ஸு. லாஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்து இந்த மேட்சை ரவுண்ட் 1 மேட்சை ஜெயிக்க வச்ச பவுலர் மாறி வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து நல்ல பந்துங்க. ஆங்கிளாகவே கரெக்டான லைனில் இருந்து மெயின்டைன் பண்ணார். ஃபஸ்ட் ஸ்லிப்பை தூக்கிட்டாங்க. செகண்ட் ஒன் ஓவரில் ஷார்ட் இன்ஃபீல்டில் கிளியர் பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன். ஸ்கொயர் லெக்கை மிட் ரேஞ்சில் வச்சுருந்தாங்க. யூஸ்வலாக இனிஷியலாகவே ராஜன் இந்த மாதிரி ஷாட்டுக்கு போகிறது அதிசயம். பார்க்கக்கூடிய விஷயமே இல்லை. இன்றைக்கி வேர்க்க 2 இதில். தேர்ட் பால் ஓவரில் சிங்கிள் கிடைக்கும் இந்த பந்தில். ஸ்ட்ரைக்கில் தினேஷ். ஷார்ட் மிடில் ஆஃப் த பேட்டில் பட்டுக்குன்னு கிளியர். 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. அது
எஸ் 4 கொண்டு வராரு. லோ ஸ்கோர் கேமில் செம்ம டைமிங் வச்சார். லெக் சைடில் அந்த லோ ஃபுல் டாஸை ஃபீல்டர் இருந்தும் வெடிக்க மட்டும்தான் பார்க்க முடிஞ்சு. அடுத்த பந்து ஐயோ கீப்பரால் பிடிக்க முடியல. பிச்சு நல்லாவே பிஹேவ் பண்ணுது. ஒன்று ஏறுது ஒன்று இறங்குது. 2 பேஸ்டு பிச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது. இந்த ஒய்டை மறந்துட்டேன். ராஜனே க்ளோஸ் டு த பாடி. டாட்டர் ஓவர் முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 9 ரன் ஆட்டாங்க. 4 தேவை. மீதமுள்ள 12 பந்தில் துவாக்குடிக்கு. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு நவீன் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் தினேஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க. கிளியர் ஹிட்டு. மேட்சை முடிக்கிறாருங்க இங்கேயே. செகண்ட் ஓவரோட முதல் பந்திலேயே மேட்சை முடிச்சு அனுப்பிச்சி விட்றாங்க. செம்ம. ரவுண்ட் 2 மேட்ச் பிட்வீன் உறையூர் வெர்சஸ் துவாக்குடி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச்சு தினேஷ் துவாக்குடிக்காக. ஃபஸ்ட்டு போலில் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் மலையாடி வாரம் பாய்ஸ் வெர்சஸ் துவாக்குடி. ஸோ இங்கே டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க மலையாடி வாரம் பாய்ஸ். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கே மலையாளி வாரத்துக்கு ஜெகன் ஸ்ட்ரைக்கில், ராஜேஷ் அட் நான் ஸ்ட்ரைக் அசண்டு. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு துவாக்குடிக்காக கார்த்தியானே. அந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 3 பவுலர் யூஸ் பண்ணணும். முதல் பால் வைடு, முதல் பால் இது சரியாக அப்பரில் ஸ்ட்ரெயிட் டு பவுலர் டாட் ஆகிருக்கு. செகண்ட் ஒன் ஷார்ட்டாக ஃபுல் சூப்பர் போல் ஆடிருக்கார். கிஷோருங்க ஃபீல்டர் நல்லா த்ரோ வேலை விடுவாங்க. காற்றுக்கு சொல்லும் போதே காற்றுக்கு கொஞ்சம் ஆலஞ்சி வெளியே போயிடுச்சு. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இல்லாமல் 2. தேர்ட் ஒன் லென்த்து பெட்டராக வச்சார். ஆன் த அப்பில் பேட்டை வச்சாங்க. சிங்கிள் கிடைக்கும். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ராஜேஷ். ஃபோர்த் ஒன் ஸ்டெம்ப் லைனில் சரியாக பாடல. மேலே போச்சுன்னா வளைஞ்சிக்கிட்டு கைக்கு வரும். ஐயோயோ ஆக்சுவலாக காற்று அடிக்கலாட்டி கையில் கரெக்டாக விழுந்திருக்கும். மேலே போயிட்டு இறங்கும் போது திரும்பிடுச்சு. அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. 5th ஒன் ஸ்டெம்ப் லைனில் தரையோட போயிருக்காங்க. 2 கண்டிப்பாக எடுக்க பார்ப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. எஸ் 2ங்க. லாஸ்ட் ஒன் ஸ்டெம்ப் லைனில் மறுபடியும் சேம் பாலு சேம் ஷாட்டு. அதே இடத்துல 2க்கான வாய்ப்பாக பார்த்தா வாய்ப்பு இல்லாமல் எடுத்து விட்ருக்காரு கிஷோருங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 9. விக்கெட்லெஸ் ஆடி இருக்காங்க மலையடி வாரம் பாய்ஸ். செகண்ட் ஓவர் போகிறதுக்கு அறிவண்ணு. இந்த ஓவரோட முதல் பந்து ஆமாம் செம க்ளோஸாக வந்துச்சு. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. செகண்ட் பால் ஓவரில் ஷார்ட் குவாலிட்டி ஹிட். அங்கே விஜய் இருந்தும் ஐயோ பர்ஃபெக்ட் ஹிட்டாக விழுந்திருக்கு. பந்து ஷார்ட் இந்த தரையோட போயிருக்கு. அங்கே கொஞ்சம் எடுத்து லேட் பண்ணிட்டாங்க. அதில் 2ஆன்னு பார்த்தா எஸ் 2 கவர்ஸுக்கு போய் பந்து. ஐயோ பலிக்கு பலி. கொஞ்சம் லென்த் அழுத்தாரு. ட்ராக் டவுன் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் கேமியோ நல்லா இருந்துச்சு அண்ணன்ட்டு. அந்த ஒரு 6 செம்மையாக இருந்துச்சு. குவாலிட்டி ஹிட் அது. விக்கெட்டுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே பிரவீன் வந்திருக்காங்க. சூப்பர் ஒன் சூப்பர் பந்து. ஆர்க்கர் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய பவுலர் பண்ணியிருக்காரு. சிங்கிள் மட்டுமே இந்த பந்தில். ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் இருக்காங்க. அடுத்த பந்து அறிவனட்டு லெக் ஸ்டம்ப்பு ஐசைட்டை விட்டு வெளியே நல்லாவே போடுவாங்க. அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுத்து ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன் ராஜேஷ். இங்கே சிங்கிள். 2 ஓவர் முடிஞ்சுக்கு. ஸ்கோர் 20. 1 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே மலையாடி வாரம் பாய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் பார்த்துக்கா ஸ்கை அருண் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆன் பிளேஸ்மெண்ட் ஃபிட்டராக இருந்துச்சு. டீப்பில் வச்சுருக்காங்க பேக்வர்ட் பாயிண்ட்டாக. அருண் டு பிரவீன். செகண்ட் ஒன் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக போய் முடியாது. விக்கெட் கீப்பரால் சிங்கிள் எடுக்கிறாங்க. தேர்ட் ஒன் ஓவரில் சுரபாஸுக்கான முயற்சி நல்ல வேகத்தில் டாட்டா இருக்குங்க. 4th ஒன் ஸ்டம்ப் லைனில் சரியாக படலாங்க. இந்த ஓவர் கொஞ்சம் டஃப் அதிகமாக இருக்குது அருண் கையிலேருந்து.
நல்லா ஆடி இந்த பேட்ஸ்மேன் ராஜேஷ் அவருக்கு டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அருண் டு பிரவீன், ஃபுல் டாஸ், கேப்பில் விழுவும், கேட்சா, ஐயோ பிடிச்சிட்டாரியா விஜய். எங்கள் ஃபீல்டர் லாங் ஆனில் வேறு லெவல் கேட்ச், அது அலட்சியமாக பிடிக்கப்பட்ட கேட்ச். விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் மணி என்ன பார்த்தீங்க லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் பிடிக்க முதல் பந்து ரிவர்ஸுக்கான முயற்சி, கேட்சுக்கு வாய்ப்பு கிடையாது, ஃபீல்டர் கிடையாதுங்க. இவங்க 2 எடுக்க பார்க்க மாட்டாங்க எப்படி பார்த்தாலும், ஏன்னா 3 ஃபீல்டர் விரட்டி வராங்க டீப்லேருந்து. ஓவர் முடியுது சிங்கிளோட. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் 24, 2 விக்கெட் விட்டுருக்காங்க மலையாடி வாரம் பாய்ஸ். லாஸ்ட் அண்ட் ஃபைன் ஓவர் போகிறதுக்கு அறிவண்ணே, அவருக்கு இது 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் மணியண்ணே இருக்காங்க. முதல் பந்து ஸ்டிக்கர் தெரிச்சு போச்சுங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் யோகியனே. ஓவர் வேறு லெவலில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் ஓவர் விக்கெட்டோட ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரியாக அப்பாடில் 2 எடுக்க மாட்டாங்க. ஐயோ அங்கே மிஸ்ஃபீல்டு காரணமாக 2 எடுக்கிறாங்க. 3rd பால் ஓவரில் இதுவும் சேம் ரீசனுக்கு பேருக்கு விரட்டி வரணும். சிங்கிள் மட்டுமே இந்த பந்தில். 4th ஒன் நேருக்கு நேராக கம்ஃபர்டபுளாக இல்லை, ஹைட்டான ஃபீல்டர் இருக்காங்க, இன்ஃபேண்ட் இருக்காங்க. சிங்கிள் இந்த பந்தில். அடுத்த பந்து ஸ்டிக்கில், ஐயோ ஆங்கிளாகவே ஆகிருக்கு. ஸ்டிக்கு இன்னும் க்ளோஸாக வருவார்னு எதிர்பார்த்தேன். டார்கெட் பால் லாஸ்ட் ஒன் இந்த இன்னிங்ஸில். ஐயோ லோ ஃபுல் டாஸ் கொஞ்சம் உருவிடுச்சு, வேஸ்ட் ஆகி நோ பால் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்கன்னு பார்த்தா அந்த எண்டில் ஒரு சாக்ரிஃபைஸ் ரன் அவுட்டு ராஜேஷ் அவர்கள். ஃப்ரீ ஹிட் பால் இது. லாஸ்ட் ஒன் லீவ் போடுவாரான்னு பார்த்தா இதில் ஐயோ ஸ்டெம்பில் பட்டிருக்கு. ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். பின்னாடி லாரன்ஸ் இருந்தாங்க, சிங்கிள் கிடச்சிருக்கு இந்த பந்தில். மலையடி வாரம் பாய்ஸ் முதல்ல பேட்டிங் முடிச்சு 31 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ 24ல் 32 இப்போ டார்கெட் துவாக்குடிக்கு. துவாக்குடியோட ஓப்பனிங் பேரில் சின்ன சேஞ்ச். லெஃப்ட் பேட்ஸ்மேன் முன்னாடி இறக்கியிருக்காங்க, இங்கே இன்ஃபேண்ட் அவர் இறக்கியிருக்காங்க, ப்ளஸ் தினேஷ் வந்திருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் தினேஷ், நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் இன்ஃபேண்ட் இருக்க போகிறாங்க. ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நவீன் பாபு வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து பிக் சேஸ் இஸ் கம்மிங், டவுன் த விக்கெட் போனாங்க, டாட் ஆகிருக்கு முதல் பந்து. செகண்ட் ஒன் நவீன் பந்து வெயிட் பண்ணார், பந்து டேர்ன் ஆகணுன்ட்டு விரட்டி வராருங்க. அதில் ரிசீவ் அங்கே சிங்கிள் மட்டுமே இந்த பந்தில். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இன்ஃபேண்ட் இருக்காங்க. 3rd பால் ஓவரில் நவீன பட்டந்து சரியாக படல, காட்டன் போல்ட்டு கவரே போகிறாருன்னு பார்த்தா கையிலே விழுந்து போச்சு. லோ ஃபுல் டாஸ் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கீங்க. லோ ஃபுல் டாஸ் போட்டாலும் அவுட் சைட் ஆஃபில் போட்டார், பாடி லைனுக்கு பெருசாக வரல. விக்கெட்டுக்கு அப்புறமா ஒரு 1 டவுன் பேட்ஸ்மேன் இங்கே ராஜன். 4th ஒன் ஓவரில் சிங்கிள் பால் டர்ன் பண்ண விட்டார். பேட் ஃபேஸர் டைமிங்கில் ஓப்பன் பண்ணார், சிங்கிள் கிடச்சிருக்கு. லாஸ்ட் 2 ஸ்லாப் பண்ணியிருக்காரு, மறுபடியும் காட்டன் போல்ட்டா அப்படின்னு பார்த்தா தெளிவாக எடுப்பார். ஓய்யோ சொல்லும் போதே கேட்ச் டாப் ஆகிருக்கு, சிங்கிள் எடுத்திருக்காங்க. சரிங்களா ராஜனே. லாஸ்ட் ஒன் நவீன் அவர் வந்து ஆன் டாப் ஆஃப் த பாலில் தட்டியிருக்காரு, சிங்கிள் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ரன் அங்கே மிஸ்ஃபீல்ட், அது 2 ஆயிடுச்சுங்க. சிங்கிள் தான் எடுக்கிற ஐடியா இருந்தாங்க. முதல் ஓவர் முடியல, ஸ்கோர் 5, 1 விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே துவாக்குடி. செகண்ட் ஓவர் போகிறதுக்கு செல்வண்ணே வந்திருக்காங்க. மீதமுள்ள 18ல் உங்களுக்கு 27 தேவை. ஓவரோட முதல் பந்து நல்ல வேகத்தில், ஐயோ சரியாக படல, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட், நல்ல வேலை குறுக்க கொடுக்க பார்க்காம இருந்தார். அந்த மிஸ் டைம் ஷாட்டு குறுக்க கொடுக்க பார்த்துருந்தாருன்னா கையில் போக நிறைய சான்ஸ் இருந்திருக்கும் டாப் பேஜில். இந்த மேட்ச்சில் ராஜனோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்க போது. செகண்ட் ஓவரில் 2க்கான முயற்சி கண்டிப்பாக. விக்கெட் கீப்பர் ஓடுறாங்க, சிங்கிள் மட்டுமே. தினேஷ் ஸ்ட்ரைக்கில் 3rd ஒன் சரியாக படல, ஐயோ நோ மேன் ஷாட்டில் சேஃபாக விழுவுது. இது 2 எடுக்க பார்ப்பாங்க கண்டிப்பாக. எஸ் 4th ஒன் ஸ்டம்ப் லைனில் ஸ்லோவர் 1. 4வது பால் எதிர்பார்த்தபடி ஒரு ஸ்லோவர் 1. லாஸ்ட் 2 ரிமைனிங். ஷார்ட்டாக போடப்பட வந்து ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், மறுபடியும் லாங் த கிரவுண்டில் நல்ல ஃபீல்டிங் பிரவீன் தந்து சிங்கிள்.
ஷார்ட் கவர்ஸில் ஒரு ஃபீல்டில் கொண்டு வந்திருக்காங்க. சேஞ்சிங் ஃபீல்டு டீப்பில் இருந்தவரை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது. சிங்கிள் எடுக்க கூடாதுங்கிறதுக்கு கேரி ஆகுமா? எஸ். ஐயோ, கேட்ச் ட்ராப்பு. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்க்குறாங்க. எஸ், மாற்றிட்டாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இங்கே துவாக்குடி. மீதமுள்ள 12ல் உங்களுக்கு 20 தேவை. 3rd ஓவர் பேக் டு நவீன் பாபு. ஸோ அவருக்கு இது 2வது ஓவர். ஃபஸ்ட் ஒன் இந்த ஓவரில் நல்லாவே திருப்பியிருக்காரு. ஸோ பிச் ஆஃப் த பால் கண்டிப்பாக பேட்ஸ்மேனால் போக முடியல. செகண்ட் ஒன் கொஞ்சம் ஓவர் பிச்சில் இருந்துச்சு. ஸ்ட்ரைட் டு ஃபீல்டர் ராஜேஷ் அவர் கைக்கு போயிருக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய பேட்ஸ்மேன் லாரன்ஸ் வராங்க. தன்பால் ஓவரில் லாரன்ஸ் அவர் பிடிக்கிற முதல் பந்து சரியா அப்போ லோ ஃபுல் டாஸ். காட்டன் போல்டுக்கு அவரே போகிறாரா? ஐயோ, சேஃபாக லேண்ட் ஆகுது. இதில் 2 எடுக்கிறாங்க கண்டிப்பாக. 4th ஒன் ஆஃப்ல ஏறி போகுது. ஆஹா, இது பூம் கேப்பில் தான் விழுவும். குத்தி திரும்பும் கைக்கே போதுங்க. ரெடி ஆனார். சிங்கிள் இந்த பந்து. ஒருத்தர் 2 ஓவர் போடலாம். ஸோ தன்னோட 2வது ஒரு கோட்டாவை போட்டிருக்காரு நவீன். இந்த ஓவரை மேக்ஸிமம் ரன்ஸை பொறுக்கி எடுத்து ஓட்டிடணும். அதாவது சேஃப் பேட்டிங் டீமுக்கு. அடுத்த ஓவரில் முட்டி போது பார்த்துக்கலாம். அப்படி போனால் பெட்ரு என்னை பொறுத்த வரைக்கும். ஷார்ட் 1 பவுன்ஸில் கவர்ஸில் ஃபீல்டர் கைக்கு சிங்கிள். ஸோ இந்த சிங்கிள்ஸை பற்றி ஃபீல்டிங் டீம் யோசிக்க மாட்டாங்க. பேட்டிங் டீமும் இதை ப்ரெஷராக எடுத்துக்காம ஆடணும் இந்த டைமில் கண்டிப்பாக. முக்கியமான வந்து சரியா படல, தரையோட போதுங்க. ராஜேஷ் அவர்கிட்ட பேருக்கு சிங்கிள் மறுபடியும். ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 17. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு பாலான இருந்திருக்காங்க. 6க்கு 15 தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் முக்கியமான பந்தில் ஷார்ட் ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்டில் தூக்கி விட்டாருங்க. மைல்ஸ் அவே இன்டு த கிரவுட்னு தூக்கி சாத்திட்டாரு. முதல் பால் யார் கொண்டு வராங்க? சேஞ்ச் ஆஃப் கார்டு அரௌண்ட் த ஸ்டிக்லேருந்து போன பால் வைடு. 5 8 தேவை. இப்போ சரியாக பல்லனாலும் 2 எடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. டீப்புக்கு போயிருக்குங்க. எதிர்காத்துக்கு வருமா அப்படின்னு பார்த்தா வந்திருக்கு. ரன் அவுட்டா? நாட் அவுட் சொல்லியிருக்காங்க அம்பையருங்க. பந்து நல்ல பந்து தெளித்தாரு. நல்ல வேகம் வந்திருக்கு. லாஸ்ட் 3 பால் பாக்கி இருக்கு. 3க்கு 6 தேவை. ஸ்டெப் டவுன் பண்ணி ஆட பார்த்துருக்காரு. டாட்டா பற்றி யோசிக்க மாட்டாங்க கண்டிப்பாக. டாட்டா இருக்குங்க. குவார்டர் ஃபயராக போகுதுன்னு சொல்லுவேன். லாஸ்ட் 2 பாக்கி இருக்குது. 2க்கு 6 தேவை. நல்ல பந்து 2 எடுக்க கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த பந்தில் எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஆல்பர்ட் த்ரோ கூட இங்கே மிக்ஸ்அப்பா. எஸ், சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுவேன். ரன் அவுட். அதர் ரனில் மேட்ச் பால் வருது. லாஸ்ட் ஒன் 1க்கு 5 தேவை. 4 அடிச்சா ட்ரா பார்க்கலாம். ஐயோ, எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வருது. இங்கே ரன்னை ஓடி கண்டிப்பாக மினிமம் அது வைடு ப்ளஸ் மினிமம் 2 எடுப்பாங்க இந்த பந்தில். ஸ்ட்ரைக்கில் லாரன்ஸ் அவர் தான் வரப்போகிறாரு. நவீன் பாபு 2 கையை வச்சு தலையை பிடிச்சிட்டாரு. ஆக்சுவலாக கேமுக்குள்ளே அவர் தான் ஓவராக கொண்டாங்க. அவர் போட்ட அந்த 2 ஓவர் மேட்ச்சை ரொம்ப இழுத்து பிடிச்சி கொண்டாந்துச்சு. போன பால் வைடு. அதில் ஒரு 2 எடுத்தாங்க. லாஸ்ட் 1 பால் பாக்கி இருக்குது. இந்த 1 பாலில் 1 அடித்தா ட்ரா, 2 அடித்தா வின்னு. மேட்ச் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நேராத்துக்கு காலில் போட்டிருக்காருங்க. ஐயோ, மேட்சை முடிச்சிட்டாங்க. இந்த 1 பால் பேட்டில் பட்டுந்தா குவார்டர் ஃபைனல் மேட்ச் பிட்வீன் துவாக்குடி வெர்சஸ் மலையடிவாரம் பாய்ஸ். மலையடிவாரம் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ரோலர் கோஸ்டர் ஓவராக போச்சு லாஸ்ட் ஓவர்.